வணக்கம் அன்பு உறவுகளே. பாருங்கள், இப்போது இந்த குட்டி பாய் டால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அதுக்கு போட்ட மாதிரி நான் அதே கலர் நான் எடுத்திருக்கேன். ஆஃப் சாண்டலும் மிலிட்ரி க்ரீனும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பாய் வேணும். பாருங்கள், கை நல்லாவே இப்படி அசையணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக போட முடியும். இதுக்கும் ட்ரெஸ்ஸை நம்ம கழட்டிடலாம். இதுக்கு நீங்கள் 5 அடியில் இந்த ஷூவை கழட்டிடலாம், அப்புறமா போட்டுக்கலாம். 5 அடியில் மொத்தம் 6 ஒயர் வேணும். நான் டபுள் கலர் போடுறதுனால ஆஃப் சாண்டலில் பாருங்கள் 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 அடி எடுத்துக்கோங்க போதும். இந்த சாண்டலில் 4 ஒயரும் க்ரீனில் 2 ஒயரும் எடுத்திருக்கேன். அதாவது மிலிட்ரி க்ரீன். ஓகேங்களா? இப்போது இந்த 2 ஒயரை நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் நாட் போடுவோம்ல, அது மாதிரி நார்மல் நாட் போட்டு எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம நாட் போட்ட உடனே அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரில் அந்த ஒயரை நம்ம சரிசமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள், ஏதோ ஒரு ஒயர், அதாவது 4 ஒயர் போகுது இல்லையா, அதில் ஏதோ ஒரு ஒயரை எடுத்து மடித்து இந்த க்ரீன் கலரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பொம்மை எடுத்துக்கலாம். கால் போடுறோம். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இடம் இதை வச்சு போடுறேன். இதுக்கு நமக்கு 3 நாட் இருந்தால் போதும். நம்ம பெரிய பொம்மைக்கு 4 நாட் போட்டோம். இதுக்கு 3 நாட் போட்டாவே போதும். கொஞ்சம் டைட் பண்ணி போடணும். சாரி, நான் மாற்றி போட்டுட்டேன். அதாவது தலைகீழாக போட்டுட்டேன். மேலே பார்த்த மாதிரி வச்சு தலைகீழாக போடணும். கால் மேலே இருக்கணும், பாதம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சு நாட் போட்டுக்கலாம். இதை நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். பாருங்க, போட்டேன். இப்போது 2 ஒயர் பேரலாக போகும். அதுலேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போது இதில் 4 ஒயர் வச்சு போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதனால தான் நான் 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டைட் பண்ணி போட்டோம்னா தெரியாது. சரிங்களா? அடுத்தடுத்து போடுற நாட்னால் தெரியாது. டைட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இது ஒரு 5 லைன் வளர்ப்போம். இப்போ அந்த டால் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் நம்ம இதை போடுவோம். அதனால் நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துக்கிறேன். இதோட பெரிய டால் நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் போய் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் 3ஆவது லைன் போடுறேன். இது சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். இப்படி பண்ணிட்டோம்னா
தெரியாது உங்களுக்கு. பாருங்கள் 1 2 3 மூணாவது லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது வந்து 5 லைன் போடணும். இப்போ 4வது லைன் போடுறேன். இப்போ நான் இந்த ஒரு கால் போட்டு காமிக்கிறேன். அடுத்த கால் அது நீங்களே போட்டு வந்துடுங்க, நானும் போட்டு வந்துடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம இடையில வந்து ஒயர் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம். நான் இது 4 ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன். அது வந்து 4 ஒயர் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சுத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால நான் அப்படி போடல. பாருங்கள் இப்போ வந்து 1 2 3 4. இப்போ இன்னொரு லைன் போட்டுக்கலாம். மொத்தம் 5 லைன் போடணும். காலை எழுதி வச்சுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி போட்டுக்கணும். பாருங்கள் இப்போது நான் ரைட் சைட் காலில் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இந்த கால்லையும் போட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து 5 லைன் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 லைன் போட்டேன். நம்ம அதில் வந்து 2 ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். அதுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தெரியுதுங்களா? இதில் ஒரு நாட்டு இதில் ஒரு நாட்டு எடுத்துகிட்டு மேலே ஒரு பாருங்கள் நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சொருகிட்டு வந்துடலாம். சின்ன டாலுக்கு பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோட் ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன், மில்ட்ரி க்ரீனில். இதில் வந்து 2 அடி எடுத்துக்கோங்க. 2 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 4ஐயும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து 2 அடி போதும், ஏன்னா சின்னது தானே, அதனால் நமக்கு 2 அடி போதும். ரெண்டு வச்சு சரி சமமாக மடிச்சுக்கலாம். போட்டாச்சு. இப்போது பாருங்கள், இதை வந்து நம்ம மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு, அதாவது 2 நாட்டு வரும். அந்த 2 நாட்டில் மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் சேர்ந்து நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுட்டு போட்டுடலாம். அப்படியே திருப்பிக்கலாம். இன்னொரு நாட் போட்டாச்சு. இப்போது இதுக்கு 2 ஒயர் பாருங்கள் பேரலலாக போகும். இந்த பேரலலாக போகிற ஒயரில் பூராமே நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம காலுக்கெல்லாம் போடுவோம்ல, அதே தான். நம்ம வந்து இந்த பெரிய டாலுக்கு வந்து கோட் போட்டோம் இல்லையா, அதே ஸ்டெப்பு தான். என்ன அளவுகள் மட்டும் கொஞ்சம் மாறும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு நாட் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டோம். 2 நாட்டு தான் போட்டிருக்கோம். சரிங்களா? இதுக்கு 2 நாட் போட்டாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம அதில் எப்படி நம்ம போட்டோம்
இந்த சைடு ஒரு நாட்டு, வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட்டு போடணும். அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து முக்கு திருப்பறக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதே தான். பாருங்கள், போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வலது பக்கம் 3 ஒயரும் இடது பக்கம் 3 ஒயரும் பேரலாக போகும். கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாட்டு மட்டும் தனியாக இருக்கும். இப்போ நம்ம பெருசுக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். நான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரில் இதுக்கு வந்து ஒரு 3/4 அடி நீங்கள் விட்டிங்கன்னா போதும். சரிங்களா, இந்த அளவு 3/4 அடி நீங்கள் விட்டிங்கன்னா போதும். விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம். அதாவது கீழே ஒரு நாட் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம இங்கே இந்த பக்கம் 3 அண்ணா முக்கு திருப்புறதுக்காக போட்டோம் இல்லையா, அது இல்லாமல் இந்த சைடு போடணும். நீங்கள் அந்த பெரிய கோட் நான் போட்டிருப்பேன், பார்ட் 2ல் இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது நம்ம பெருசு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி பைக் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் சின்ன பைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பெருசுலேங்கும்போது கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கிறதுனால தெரியாது. நம்ம அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம இதில் போடணும். அதே மாதிரி பாருங்கள், லாஸ்ட் அந்த ஒரு நாட் வந்துருச்சு இல்லையா, அது கிராஸாக வரும். போட்டுட்டு நம்ம எவ்வளோ விட்டோமோ 3/4 அடிக்கு விட்டுருக்கோம், அதே அளவில் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், அதே மாதிரி இன்னொரு லைன் போடணும். ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு 2வது லைன் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு பகுதி நான் போட்டு வச்சிட்டேன். இப்போது 2வது லைன் நம்ம போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த சைடு வந்து 2 லைன் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 அடியில் ஒயர் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம காலுக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். 1 2 3 4 வரும். அதற்கப்புறம் பாருங்கள் இன்னொரு லைன் போட்டிருக்கோம். மொத்தம் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். 2 லைன் போட்டு முடித்த உடனேயே இதிலேருந்து நான் முக்கு திருப்புற மாதிரி வலது பக்கம் ஒரு நாட்டும் இடது பக்கம் ஒரு நாட்டும் போட்டு 3 அண்ணா பேரலாக வர மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு மறுபடியும் 2 லைன் கோட்டுக்கு நம்ம போட்டோம்ல, நீங்கள் அந்த பெரிய கோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் பாருங்கள், சட்டை வந்து நான் எல்லாமே பூரா சொருகி போட்டு விட்டுட்டேன். இதே மாதிரி கோட் ரெடி பண்ணிடலாம். நம்மளுடைய குட்டி பாய் ரெடி ஆகிட்டாரு. தேங்க்யூ.